என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நாம் பின்மாற்றத்திலிருந்து எழும்ப வேண்டும் என்ற அந்த தலைப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் எழும்பி பிரகாசி என்று தியானித்து வருகிறோம். பிரியமானவர்களே, நான் கடைசியாக நேற்றுக்கு முந்தின தினத்திலே எழுந்து பணிந்து கொள்ளுங்கள் என்று நாம் தியானித்தோம். நாம் எழும்ப வேண்டும். பிரியமானவர்களே, பிசாசின் பொய்களை திரும்ப திரும்ப நம்பி நீங்கள் விழுந்த இடத்திலே கிடக்க வேண்டாம், எழும்புங்கள். ஏன் தெரியுமா? தேவன் இன்றைக்கு இன்னொரு வார்த்தையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 3:6. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்ப போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தர் அவனை அழைத்தது தெரியாமல் அவன் கர்த்தர் அழைத்த உடனே இதோ இருக்கிறேன் என்று எழுந்து சொன்னான். பிரியமானவர்களே, எழுந்து அர்ப்பணியுங்கள். இந்த ஏலி தெரிந்து கொண்டார் இவனை அழைத்தது கர்த்தர் என்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேல் எழுந்து இதோ இருக்கிறேன் என்றான். நாம் விழுந்த அதே நிலைமையிலே வாழும் பொழுது நாம் எழும்பாத நிலைமையிலே அர்ப்பணிக்க முடியாது. எழுந்து அர்ப்பணியுங்கள். இதோ இருக்கிறேன். நான் சில மாதங்களுக்கு முன்பாக இதோ அடியேன் என்ற தலைப்பிலே உங்களோடு ஒரு சீரீஸ் ஆஃப் மெசேஜ் நான் பேசினேன். நான் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். எழும்பி ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், இதோ அடியேன், இதோ அடியேன், இதோ இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆவியானவருக்கு பிடித்தமான ஒரு ஜெபம் என்று சொல்லுவேன். அவருக்கு ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு விண்ணப்பம் இது. அவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஜெபம் இது. இதோ அடியேன், இதோ இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் எழும்பாமல் கிடக்கிறோம். நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றான். முதலாவதாக இதோ அடியேன், இதோ இருக்கிறேன். ஆபிரகாம் சொன்ன இந்த இதோ இருக்கிறேன் என்ற வார்த்தை எதை குறிக்க தெரியுமா? அவன் தேவனுக்கு செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறான். சொல்லுங்க, என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். இதோ இருக்கிறேன், இதோ அடியேன். பிரியமானவர்களே, எழும்பி சொல்லுங்கள், இதோ இருக்கிறேன். இதுவரைக்கும் பிசாசுக்கும் மனசுக்கும் மாம்சத்துக்கும் செவி கொடுத்து அவனுக்கு இதோ இருக்கிறேன், உங்கள் மனசுக்கு இதோ இருக்கிறேன் என்று சொல்லலாம். நான் இன்னைக்கு எழும்பி சொல்லுங்கள், ஆண்டவரே இதோ அடியேன், இதோ அடியேன். என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறேன். பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சனே, பாவத்துக்கும் மனசுக்கும் மாம்சத்துக்கும் கீழ்ப்படிஞ்சனே, உங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி இதோ இருக்கிறேன் என்று, இதோ அடியேன் என்று ஆண்டவருக்கு சொல்வீங்களா? முதலாவது எழுந்து நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் முதலாவது எழுந்து செவி கொடுங்கள். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தமஸ்கு வீதியில கர்த்தரால் சந்திக்கப்பட்ட இந்த சவுல் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். தமஸ்குவிலே அனனியா எனும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன், அனனியாவே இதோ அடியேன். பாருங்க, இந்த இடத்துல அனனியாவை ஆண்டவர் கூப்பிட்ட உடனே சவுல் மாத்திரம் அல்ல, அனனியா சொல்லுகிறார், இதோ அடியேன், இதோ அடியேன். என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் சொல்லுங்க, உங்கள் சித்தத்தை நான் செய்கிறேன், உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன். ஒருவேளை ஒரு கஷ்டமான டாஸ்க்கை அனனியாவுக்கு கொடுத்தார். ஏன்? சவுலை போய் நீ சந்தித்து அவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும், சவுலுக்கு நீ ஞானஸ்நானம் கொடுக்கணும். இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் இந்த அனனியாவுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ரிஸ்கான டாஸ்க்கை அவர் ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, தேவன் உங்களை நம்பி இருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அதனால தான் பிசாசு முந்தி அவனுக்கு நீங்கள் இதோ அடியேன்னு சொல்ல வச்சுதான். ஆனால் போதும், அந்த பிசாசுக்கு நீங்கள் இதோ அடியேன் என்று சொன்னது போதும், அவனுக்கு கீழ்ப்படிஞ்சது போதும். எழும்புங்க, எழுந்து அர்ப்பணியுங்க. முதலாவது எழுந்து செவி கொடுப்பதற்காக இதோ அடியேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, எழுந்து அவர் சித்தம் செய்வதற்காக, கஷ்டமான டாஸ்காக இருந்தாலும் அவர் சித்தம் செய்வதற்காக இதோ அடியேன்னு சொல்லுங்க. மூன்றாவதாக ஏசாயா 6ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம். ஏசாயா தீர்க்கனை பார்த்து தேவாலயத்துக்குள்ள சென்ற அந்த தீர்க்கனுக்கு
ஒரு அற்புதமான ஒரு அறைக்கூவலை கொடுக்கிறார். நான் வாசிக்கிறேன், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இதோ அடியேன் என்று ஏசாயா தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு அர்ப்பணித்தார். அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அர்ப்பணித்தார். அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தன்னை முழுமையாய் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கும் ஒருவேளை உன்னுடைய கடந்த கால வீழ்ச்சியினால சில ஊழியங்களை விட்டிருக்கலாம், சில ஊழியத்தை செய்யாமல் போயிருக்கலாம், சில ஊழியம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து போயிருக்கலாம், அல்லது பறிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் அந்த ஊழியம் என்ற அந்த மேன்மையான அனுபவத்தை இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவங்க கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை ஒளியெல்லாம் போதும், நான் தான் விழுந்துட்டேனே, இதுக்கு மேலே எழும்ப முடியாதுன்னு சொல்லி முடங்கிட்டீங்களோ, திரும்ப கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எழுந்து உங்கள் ஊழியத்தை செய்ய வரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? எழுந்து ஒப்பு கொடுங்கள், எழுந்து செவி கொடுங்கள், எழுந்து அவர் சித்தத்தை செய்யுங்கள். அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் போதும். இவ்வளோ நாள் பிசாசுக்கு ஊழியம் செஞ்சாச்சு, இவ்வளோ நாள் அவனுக்கு கீழ்ப்படிஞ்சாச்சு, இவ்வளோ நாள் அவனுக்காக ஓடியாச்சு. ஆனால் இனிமே தேவனுக்காக கீழ்ப்படிவதற்கு தீர்மானம் எடுக்கலாமா? இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக ஏசாயா 6:8 நாம் குறித்து கொள்வோம். ஏசாயா 6:8, விழுந்தது போதும், எழுந்து ஆண்டவரே இதோ அடியேன் என்று நாமும் சொல்லலாம். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் என்னோடு இணைந்து இதோ அடியேன் என்று யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ, உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இதோ அடியேன் என்று தங்களை அர்ப்பணிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து தமது பிள்ளைகள் மேல் தமது கிருபைகளை வைத்து ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயத்தை கட்டளையிடும். இதோ அடியேன் என்று தீர்மானிக்கிற உடைய பிள்ளைகள் உமக்கு செவி கொடுக்கட்டும், உம்முடைய சித்தம் செய்யட்டும், உம்முடைய ஊழியம் செய்யட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே எங்களை நடத்தப் போகிறதற்காக நன்றி. எல்லா வீழ்ச்சிகளும் ஊழியம் செய்ய விடாமல் தடுத்த வீழச் செய்த எல்லா பிசாசின் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். திரும்ப தமது பிள்ளைகளை எழுப்புகிறதற்காக நன்றி. திரும்ப தமது பிள்ளைகளை கட்டுகிறதற்காக நன்றி. திரும்ப தமது பிள்ளைகளை பயன்படுத்த போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. விங்ஸ் ஆஃப் விக்டரி ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் இன்னும் அடுத்த 2-3 நாட்களுக்குள்ளாக நாம் சுமார் 5 லட்சம் ரூபாய் நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி சமூக காரியங்களுக்காய் செலவழிக்க வேண்டியது இருக்கிறது. ஒருவேளை இதை பார்க்குற நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் சார்பில் ஒரு குழந்தையை தாங்கலாம், அல்லது ஒரு டயாலிசிஸ் என்று சொல்லி நீங்கள் ஒரு 1000 ரூபாவை அனுப்பலாம். இந்த மாதத்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. மாதம் ஒரு 1000 ரூபாவை இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி சேவைக்கென்று நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you.